மக்களின் வசதிக்கு போட்டவன் எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு ஒரு கொக்கு கட்டையை போட்டு காசு வாங்குற? எதுக்கு வாங்குற? மக்களின் வசதி ரோடு போட்டா எதுக்கு வாங்குற? இப்ப நான் வந்தல போர்டு இந்த ஒரு கார்ல வந்தல இந்த போர்டு இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன். எந்த ரோட்ல ஓட்ட கட்டி வாங்கினேன்? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுற அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 100-150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வரிய, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வரிய. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியில இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி இன்னும் சொல்ல 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்தி இங்க ஒரு 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தெரிவிச்சிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேக்குறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேக்குறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கள் வச்சுட்டு தர பசங்க நாங்க. தொழில் வளர்ச்சி இத்தனீண்டு பய 35 வயசு உள்ள இப்ராஹிம் எப்படி பண்றான்னு பாரு. நான் பேசுனது அங்க அந்த ஊர் சீமாங்கிறேன். என்னை நீ பார்த்து சிரிக்கிற. நான் மரங்களில் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலையாத்திமா காடுகளுக்கு மாநாடு போடுறேன். இதான் பெரிய இவனாச்ச. பனைமரம் நாயாரி பனை மரத்தை பாதுகாக்கணும் போது இவர் பனை மரம் அது ஒரு சாதி மரம். இப்ப நீ பனையை வெட்டாதுன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்ல நீதி மரம் ஆயிருதா? சமூக நீதி மரம் ஆயிருதா? மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா. இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க, நாங்க மார்க் போடுறோம். அது சீமான் சொன்னா சிரிக்கிறது இல்ல, சினிமாக்காரன் சொன்னா ரசிக்கிறது. டேய் உங்களை எல்லாம் மூச்சந்தில வச்சு வெளுக்கிற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க.